நாட்டு தக்காளியில் புளிப்பு வந்து ஆப்பிள் தக்காளியில் வராது. ஆப்பிள் தக்காளி சதப்புத்து இருக்கும், ஆனால் வந்து இந்த இயற்கையான புளிப்பு தன்மை நமக்கு கிடைக்காது. இப்போது புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, தக்காளி வதங்க வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா தக்காளி கூட சேர்ந்து இந்த கொத்தமல்லி புதினா வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்று கூட முதல்ல சீக்கிரம் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றா வதங்கி செய்ய தேவையில்லை. இதெல்லாம் ஒன்று கூட வதங்கினாலே போதும். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தோம்னா கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம்.